புருஷன்கிட்ட நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சிட்டு கிடப்பேன்? எப்பா 7 போட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். ஏன்? நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குற? அண்ணே, அப்பா உனக்கு பெருசா நெட்டுக்கட்ட பாக்குறாரு, மாட்டிராத. துபார் கிழக்கு சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தல் ஊரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல. என் பிள்ளை தானே பிடிச்சாந்து கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆளை விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போறேன்ப்பா. ஆனா ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்பன் மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். அப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, எப்பாவது உதவும். சரிங்க, சொல்லிடுறேன். தம்பி, உங்க பிள்ளை வெட்டிட்டு தானே வந்திருக்கான். தோத்துட்டு வந்திருந்தா தானே கவலைப்படணும். எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு என் புள்ள என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கடைசியில் அவன் அறுவலை தூக்க வச்சிட்டாங்களே. இங்க பாரு அன்பு, ரோட்ல போற வரவங்க செல்ல போட்டோ எடுத்திருக்கானுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே பேப்பர்ல நியூஸ் வந்துடும். கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணியே ஆகணும். கேஸ் எழுதும் போது பர்சனல் மோட்டிவ் எதுவும் கிடையாது, தற்காப்புக்காக தான் வெட்டினான்னு எழுதுறேன். மெயின் மேட்டர் பார்ட்டி வந்து நேராவே சரண்டர் ஆயிருக்குன்னு அண்டர்லைன் பண்ற. அப்பதான் ஈஸியா ஜாமீன் எடுக்க முடியும். எவ்வளவு பேசி பார்த்துட்டேனே, 15 நாள் கண்டிப்பா ரிமாண்டில் வச்சே ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நம்மளுக்கு 4 பேர் சப்ஜெக்ட்ல உள்ளதா இருக்கானுங்க, கிட்ட இருந்து பாத்துக்கிடுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து முறைச்சிட்டே இல்லை. அரசியல்வாதிகளை நம்பி தானே நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? மன்னிச்சிருக்கண்ணே. போ அந்த ராஜன் இப்ப எங்க இருக்கான்? மந்திரி சபை கூட்டத்துக்காக மெட்ராஸ் போயிருக்கானே. வண்டியை நேரம் சென்னைக்கு விடு. அவன் சட்டசபையை விட்டு வெளியே வரும்போது வாசல்ல வச்சு அவனை வெட்டுறேன். பா, பதட்டப்படாதீங்க. நீங்கள் பதறினீங்கன்னா அவன் போட்ட பிளானில் பாய் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, அப்புறமா என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசிச்சுக்கலாம். ஐயா, டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். என்னைக்கு என் பிள்ளை மேல கை வைக்க நினைச்சானோ போய் உசுரோட இருக்கக்கூடாது. கூட்டத்தோட கூட்டமா போய் கத்தியால குத்தி குடல் தென்னி எடுக்கிறேனே. அவன் ஊருக்கு பண்ணல, எனக்கு பண்ணியிருக்கான். அவனை நான் தான் வெட்டி சாய்க்கணும். என்னைக்கு இந்த சிவகங்கை மண்ணில் கால் எடுத்து வைக்கிறானோ அடுத்த 5வது நிமிஷம் அவன் தலை இந்த மண்ணில் விடும். சரி, நீங்களா புறப்படுங்க. சரிங்க ஐயா. பா, ஊர்க்காரங்க நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யார் வந்தாலும் வெட்டி வீசிடுவாங்க. ஆனால் நடக்க போகிற சண்டையில் பாதிப்பு நம்ம ஆளுங்களுக்கும் இருக்கும்ல. காசுக்காக வெட்டவர் அவனுங்க செத்து அவனுக்கு பொண்டாட்டி கூட ஆட மாட்டான். ஆனால் மாயண்டின பொண்டாட்டிக்கும் செல்வராஜ் சித்தப்பா குடும்பத்துக்கும் யாருப்பா பதில் சொல்கிறது? என்னையா பண்ணுறது? அரசாங்கமும் சட்டமும் அவங்க கையில் இருக்கு. எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு வழி இருக்குப்பா. வரப்போகிற 50 பேரை தடுக்கிறதுக்கு ஒரு 3 பேரை போட்டா புரியலையே. அந்த ராஜலிங்கம் அவன் கூட இருக்கிற 2 பேர், அவனுங்களை காலி பண்ணால் எல்லாம் ஆஃபர். நாங்கள் 4 பேர் போதும்பா. கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க. ஒருவேளை நாங்கள் செத்துட்டா கூட யாருக்கும் அவஸ்தை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த 3 பேரையும் காலி பண்ணிடுவோம்ப்பா. இல்லைப்பா, அது சரிப்பட்டு வராது. பயப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திருச்சி மாயா ஹோட்டலில் என் பேரில் ரூம் எடுத்து தங்கிட்டான். கரெக்டாக 10:30 மணிக்குள்ளே ராஜலிங்கத்தை காலி பண்ணிட்டு நான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். அவனும் அதே டைமில் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். ராத்திரி 1 மணிக்கு கிளம்புற மலேசியா ஃப்ளைட்டில் நான் ஏறிடுவேன். 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு நான் திரும்பி வந்துக்கிறேன். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் எந்த வகையிலும் என் பேர் இருக்காது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு பாஸ்போர்ட் இருக்க சொன்னீங்க. அப்போ அது யூஸ் ஆகல.
ஆனால் இப்போ அதான் என்னை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகுது. ஏமா அழுகுற? எதுக்கு அழுகுற? 25 வருஷமா அப்பா கையில் அருவாள் எடுத்துட்டு போகும்போதெல்லாம் நீ அழுகல. இப்போ எதுக்கு அழுகுற? புள்ளங்கிற பாசமா? உனக்கு புள்ள வேணா நீ சாமி கிட்ட வேண்டிக்க. அதை விட்டு தேவையில்லாம அழுது என்னை கோழி ஆக்கிறாத. அழாதம்மா, நீ அழுதா என்னால் தாங்க முடியாது. ஐயா உனக்கு ஒன்னாச்சுன்னா எங்க யாருக்கும் கவலை இல்லையா? நாங்கெல்லாம் என்ன கல்லா மரம் ஐயா. உன்னைய தம்பி வந்திருக்காள் இந்த புள்ள. அவளுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ சொல்லுயா. சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணணும்? இத்தனை நாள் ஒவ்வொரு அருவாளுக்கு பின்னாலேயும் வெறும் ரத்தம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காத்துக்கிட்டு இருப்பேன், சாமி முன்னால உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க தானேப்பா சொல்லுவீங்க, கோவக்காரன் அருவாள் எடுத்தா தான் தப்பு, காவக்காரன் எடுத்தா தப்பு இல்லைன்னு. நான் கோவத்தில் போலப்பா, நம்மளை காப்பாற்றிக்க தான் போகிறேன்.